நீங்க கேட்கிற கேள்வி தவறான கேள்வி. மதச்சார்பற்ற நாடு. நான் சொன்னேன், நீங்க ஜாதிய மதத்தை ஏங்க பிரிக்கிறீங்க? இப்படி பிரிச்சு பிரிச்சுதாங்க நாடு குட்டிச்சவர் ஆகி போச்சு. திமுக இஸ்லாமிய வேட்பாளர் ஒருத்தர் கூட இல்லையே. திமுக இருக்குதா? எங்களுக்கு அவங்க கொடுத்திருக்கிறோம். எஸ்டிபிஐ கட்சி கொடுத்திருக்கோம். எஸ்டிபிஐ கட்சி கொடுத்திருக்கிறோம். இது மத ரீதியா நடத்துற கட்சி அல்ல. முதல் புரிஞ்சுங்க. நீங்க கேட்கிற கேள்வி தவறான கேள்வி. மதச்சார்பற்ற நாடு. நான் அதுக்கு மதச்சார்பற்ற நாட்டில் எல்லா மதமும் சமம். ஆகவே ஜாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. இந்த ஜாதியா நிக்கணும், அந்த ஜாதியா நிக்கணும் இல்லை. எங்களுடைய ஆட்சி மன்ற குழு யாரை தேர்ந்தெடுத்தோ அதுதான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். வெற்றி வாய்ப்பு பொறுத்து தான் நாங்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். 30 மேற்பட்ட நேரடியாக அதிமுக போட்டியிடுது. நீங்க வெற்றி வாய்ப்பை கணிச்ச நான் சொன்னேன், நீங்க ஜாதிய மதத்தை ஏங்க பிரிக்கிறீங்க? இப்படி பிரிச்சு பிரிச்சுதாங்க நாடு குட்டிச்சவர் ஆகி போச்சு. அனைவரும் பாரு, எம்மதமும் சம்மதம். அது எங்கதான் அதிமுக பொறுத்தவரைக்கும் ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சின்னு விளக்கப்பட்டது. இனிமேல் தயவு செய்து ஜாதியை பத்தியோ மதத்தை பத்தியோ கேள்வி இருக்கிறது. அது தவறு. நாமளே பிரிச்சு பார்க்க கூடாது. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நீங்க முன்னுதாரணமா இருக்க வேணும். நாட்டினுடைய எதிர்காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மதத்தின் அடிப்படையிலோ அல்லது ஜாதியின் அடிப்படையிலோ மக்களை பிரித்து பார்த்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக அது முழுமையாக நிராகரிக்கிறது.